சூர்யாவுக்கு நடந்த விபத்தை நினைச்சு நந்தினி கலங்கி போய் நிக்கிறாங்க. அங்க எதுவுமே தெரியாத மாதிரி மாதவியும் சுந்தரவல்லியும் வந்து நிக்கிறாங்க. மாதவி வந்து நந்தினி கிட்ட பேசுறாங்க. இத பாருடி, உங்க அப்பா செஞ்ச சதியால தான் இப்போ சூர்யா இந்த நிலைமைக்கு ஆளாயிருக்கான். இது எல்லாத்துக்கும் காரணம் உங்க அப்பன் தான். உங்க அப்பன் தீக்குச்சியை கொண்டு வந்து கொளுத்தி போட்டதை என் கண்ணால பார்த்தேன்னு சொல்லி மாதவி மனசார பொய்ய சொல்றாங்க. இதை கேட்ட நந்தினிக்கு ஆத்திரம் கோபம் தாங்க முடியல. என்னடி சொன்னேன்? எங்க அப்பாவையே தப்பு தப்பா சொல்லிக்கிட்டு இருக்க? எங்க அப்பாவுக்கு அப்படி ஒரு புத்தி என்னைக்குமே இருந்தது கிடையாது. இனிமே எங்க அப்பாவை பத்தி இப்படி ஒரு தப்பான ஒரு பொருளைய சொன்ன நான் சும்மா இருக்க மாட்டேன். சூர்யா சார் யாருன்னு நினைச்சேன்? என் புருஷன்டி. என் புருஷனுக்கு ஏதாவது ஒண்ணு நடந்தா நான் இனி பார்த்துக்கிட்டு இருப்பேன்னு மட்டும் நினைச்சுக்காத. ஆனா செஞ்சதெல்லாம் நீயும் உன் புருஷன் தானுங்கிறது எனக்கு நல்லா தெரியும். நீ தீக்குச்சியை உரைச்சிக்கிட்டு வந்து சூர்யா சார் பட்டாசு வெடிச்சிட்டு இருக்கும்போது நீ தூக்கி போட்டுட்டு போனதை என் கண்ணார நான் பார்த்தேன். நான் பார்த்தது பொய்ன்னு சொல்றியா? நீ போட்டது உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி ஓங்கி பலார்னு மாதவி கண்ணன் ஜபக்க ஓங்கி ஒரு அறை விடுறாங்க. இது எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த சுந்தரவல்லி தப்பு எந்த பக்கம் நடந்ததுன்னே கேட்காம, என்னடி நினைச்சிட்டு இருக்க? என் வீட்டு வேலைக்காரி நீ, குப்பையில கிடக்குற நீ, இன்னைக்கு என் வீட்டுக்கு நடுவில் வந்து உட்காந்துட்டேன்னு சொல்லிட்டு என் பொண்ணையே என் கண்ணு முன்னாடி அடிக்கிறியா? நீ யாருடி என் பொண்ணை கை வைக்க அப்படின்னு சொல்லி சுந்தரவல்லி நந்தினியை ஓங்கி பலாருன்னு அவங்க ஒரு பக்கம் நந்தினியை அடிக்கிறாங்க. என்ன தைரியம் இருந்தா கை நீட்டி பேசுற, குரலை ஒசத்தி பேசுற, உனக்கு என்ன தைரியம் அப்படின்னு மறுபடியும் கன்னத்தில் அடிக்க போகும்போது அருணாச்சலம் வந்து தடுத்து நிறுத்தி, என்ன சுந்தரவல்லி, எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? இப்ப நந்தினியை நீ எதுக்கு அடிக்கிறேன்னு கேக்குறாங்க அருணாச்சலம். ஏன் நான் எதுக்கு அடிக்கிறேன்னு உங்களுக்கு தெரியாதாங்கிறாங்க சுந்தரவல்லி. எங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, இவ யாருங்க? நம்ம வீட்டு தோட்டத்துல வேலை செய்கிறவ, குப்பை எள்ளி போடுறவ, நம்மளை கண்டா கையெடுத்து கும்பிடுறவ, நம்ம கொடுக்குற காசை வாங்கி கஞ்சி குடிக்கிறவ. இவ என்னையவே எடுத்து பேசுறா. என் கண்ணு முன்னாடி என் பொண்ணையே கையை நீட்டுறாளங்க. இவ யாருங்க? நம்ம வீட்டு வேலைக்காரி. சூர்யா உன் கழுத்துல தாலியை கட்டி எங்க விருப்பம் இல்லாம எங்க வீட்டுக்குள்ள வந்து உட்கார்ந்ததுனால உனக்கு மிதப்பு வந்துருச்சடி அப்படின்னு சுந்தரவல்லி நந்தினி மேல கோவமா இருக்கும்போது அருணாச்சலம் சுந்தரவல்லியை சமாதானம் பண்றாங்க. இதை பார் சுந்தரவல்லி, நீ கோவப்படாத. இது ஒண்ணு வீடு இல்ல சுந்தரவல்லி, ஹாஸ்பிட்டல். எல்லாரும் வேடிக்கை பாக்குறாங்க பாரு. இது நல்லாவா இருக்குதுங்கிறாங்க அருணாச்சலம். பார்க்கட்டுங்க, எல்லாரும் நல்லா வேடிக்கை பார்க்கட்டும். என் பொண்ணு கையை நீட்டி அழைக்கும் போது நீங்களும் தானே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தீங்க. இவளை இப்படியே விடலாமாங்க? தொட்டப்பு கட்டியால அடிச்சு இவளை தூக்கி குப்பையில போட வேண்டிய இடத்துல இருக்கிறவ இவ. இவ வந்து நம்ம பொண்ணை கை நீட்டுறானா உங்களுக்கு ரோசம் கோபம் எதுவுமே வரலையா? நீங்களும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு அமைதியா இருக்கீங்க. அவளுக்கு எவ்வளவு ஒரு தெனாவட்டு திமிரு, இதெல்லாம் அடக்க வேண்டாமா நம்ம? போனா போகுது போனா போகுதுன்னு நாங்களும் பார்த்துக்கிட்டு இருக்க நீ அளவில்லாத திமிர் பண்ணிட்டு இருக்கியா? இத பாருடி, பார்த்துக்கிட்டே இரு நான் என்னெல்லாம் பண்ண போறேன்னு. திரும்ப நீ எப்படி அந்த வீட்டுல வந்து இருக்க போற, சூர்யா கூட சேர்ந்து வாழ போறேங்கிறத நானும் பாக்குறேன்டி. எப்படி உன்னை விரட்ட போறேன்னு மட்டும் பாருங்கிறாங்க சுந்தரவல்லி. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த அருணாச்சலம், இதை பாருமா நந்தினி, நீ சுந்தரவல்லி முன்னாடி நிக்க வேண்டாம், அவ கோவத்துக்கு ஆளாக வேண்டாம், கொஞ்சம் இப்படி வா அப்படின்னு தனியா கூட்டிட்டு போய் அருணாச்சலம் நந்தினி கிட்ட பேசுறாங்க. இதை பாருமா நந்தினி, அழுகாத, சுந்தரவல்லி பேசுனதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்கிறாங்க. ஐயா என்னை மன்னிச்சிடுங்க ஐயா அப்படின்னு அருணாச்சலத்தோட காலில் வந்து மன்னிப்பு கேட்குறாங்க நந்தினி. எதுக்குமா இப்போ மன்னிப்பெல்லாம் கேட்குறீங்கிறாங்க. ஆமாங்க ஐயா, என்னோட தகுதியை மீறி உணர்ச்சி வசப்பட்டு நான் உங்க பொண்ணு மாதவி மேல கைய வச்சது தப்பு தாங்க ஐயா. நான் ஒன்றும் வேணும்னே செய்யல. சூர்யா சாருக்கு இப்படி நடந்துருச்சேங்கிற ஒரு ஆக்ரோஷத்தை தான் நான் இப்படி பண்ணிட்டேன். சூர்யா சாருக்கு இப்படி நடந்ததுக்கு காரணமே மாதவி தான். மாதவி இப்படி ஒரு செய்கை செஞ்சதுனால தான் நான் அவங்கள அடைச்சிட்டேன். அவங்க செஞ்சது தப்பு தாங்க ஐயா அப்படின்னு சொல்லி நந்தினி சொல்லும்போது அருணாச்சலம் என்னமா செய்கிறது, கூடவே இருக்காங்க, இவங்க எல்லாம் இப்படி பண்ணுவாங்கன்னு தெரியும். தெரிஞ்சிருந்தும் நான் எதுவும் பேச முடியாம அமைதியான ஒரு சூழல்ல இருக்கேன். என்ன செய்யறது, அவங்களோட புத்தியே அவ்வளவுதானுங்கிறாங்க அருணாச்சலம். எப்படிங்க ஐயா, இவ்வளோ ஒரு சுயநலக்காரங்களை கூட வச்சுக்கிட்டே இருக்கிறது எவ்வளோ பெரிய ஆபத்தா இருக்குது. இப்போ சூர்யா சாருக்கு நடக்கக்கூடாது நடந்திருந்தா என்ன செய்யறது? ஆனா இப்போவும் இன்னும் டாக்டர் எதுவுமே சொல்லலையே. அவருக்கு ஏதோ இன்னும் பெரிய ஆபத்துல தானே சிக்கியிருக்காரு. எப்பதான் வெளியே வருவார்னு தெரியல. ஆனா அவர் நல்லபடியா குணமாகி வரணும்னு தான் நான் நினைச்சிட்டு இருக்கேங்கிறாங்க. ஆமாம்மா, எல்லாரும் கூட்டு குடும்பமா சந்தோஷமா நல்லா இருக்கலான்னு தான் நானும் நினைச்சேன். ஆனா வீட்டுக்குள்ளேயே இப்படி ஒரு பொறாமத்தனத்துல இருந்துகிட்டு இருக்கிறாங்கன்னு நினைக்கும் போது என்னால வெளியில போகணும்னு சொல்ல முடியல. இப்படி ஏன் பண்றீங்கன்னு என்னால கேட்கவும் முடியல. சூர்யா குணமாகி வரட்டும், அதுக்கப்புறமா இதை பத்தி பேசிக்கலான்னு அருணாச்சலம் நந்தினிக்கு சமாதானம் சொல்றாங்க. நந்தினியும் சரிங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது
இங்கே பாருமா நந்தினி, நீ இங்கே இருக்க வேண்டாம், நீ வீட்டுக்கு போ, எல்லாம் நான் பார்த்துக்கிறேங்கிறாங்க. ஐயா நானும் சூர்யா சாரை விட்டுட்டு எப்படி வீட்டுக்கு போகட்டுங்கிறாங்க. பரவாயில்ல நீ போம்மா, எல்லாம் நான் பார்த்துக்கிறேன், போய் ரெஸ்ட் எடு, நைட்டெல்லாம் தூக்கம் இல்லாமல் இருந்திருக்கேங்கிறாங்க. போம்மா நீ வீட்டுக்கு போயிட்டு நான் கூப்பிடும்போது வான்னு சொன்னதுக்கப்புறம் நந்தினி சரின்ட்டு வீட்டுக்கு வர்றாங்க. வர்ற வழியில் ஒரு பிள்ளையார் கோயிலை பார்க்குறாங்க. அந்த கோயிலுக்கு போய் சாமியை கும்பிடுறாங்க நந்தினி. எனக்கு மட்டும் ஏன் தான் இப்படியெல்லாம் சோதனையை கொடுக்குறேன்னு தெரியல, ஆனால் சூர்யா சாருக்கு எதுவும் ஆகிடக்கூடாது, அவர் நல்லாகி குணமாகி வீட்டுக்கு வரணும், அவர் கூட நான் சேர்ந்து வாழணுங்கிற ஆசை எனக்கு வந்திருக்கு. அவர் கூட இது நாள் வரைக்கும் இப்படியெல்லாம் நான் ஆசைப்பட்டேன்னு நினைக்கல, ஆனால் இப்போ தான் அவர் மேலே எனக்கு அளவு கடந்த அன்பு, பாசம், ஆசை எல்லாமே இருக்குது. அவர் கூட நான் சேர்ந்து வாழணும், நிறைய நாட்கள் சேர்ந்து வாழணும். இனிமேல் எனக்கு எந்த தடையும் இல்லாமல் நீ தான் எங்கள் 2 பேர்த்தையும் சேர்த்து வைக்கணும்னு வேண்டிக்கிறாங்க நந்தினி. வேண்டிக்கிட்டு திரும்ப வீட்டுக்கு வராங்க. அங்கே கல்யாணம் பார்த்துட்டு, அம்மா நந்தினி, சூர்யா சார் எப்படி இருக்காங்க, என்னம்மா அவரை விட்டுட்டு வந்துட்டியேங்கிறாங்க. அருணாச்சல ஐயா தான் என்னை போன்னு சொன்னாங்க. சரி அப்பா எல்லாம் வீட்டில் இருக்காங்களான்னு நந்தினி கேட்குறாங்க. அது ஏம்மா கேட்குற, சுந்தரவல்லி அம்மா உங்கள் அப்பாவை கை நீட்டி அடிச்சிட்டாங்க, அது மட்டும் இல்லை, ஏண்டா நடந்தது எல்லாத்துக்கும் நீதான காரணம் அப்படின்னு சொல்லி பழியை சுமத்துனாங்க. அந்த பழியை ஏற்றுக்கவும் முடியாமல் தாங்கிக்கவும் முடியாமல் உங்கள் அப்பா, அம்மச்சி எல்லாரும் அழுதுகிட்டு இங்கேருந்து போயிட்டாங்க. எனக்கு பார்க்க பரிதாபமாக இருந்தது நந்தினி. சரி ஃபோனை பண்ணி சொல்லலாமான்னு பார்த்தேன், நீ வேற அங்கே பதட்டத்தில் இருந்தியா, அதனால நான் எதுவும் சொல்லலைங்கிறாங்க கல்யாணம். இதை கேட்டதும் நந்தினி என்ன செய்யறதுனே தெரியல. ஐயோ, அப்பா இதை பற்றியெல்லாம் என்கிட்ட எதுவுமே சொல்லலையே, நாங்கள் ஊருக்கு கிளம்புறோம்னு தானே சொன்னாருங்கிறாங்க. ஆமாம்மா வேற என்ன சொல்லுவாங்க, இந்த அம்மா தான் பணத்திமிரு பிடிச்சதாச்சே, இது கை நீட்டி அடித்த விஷயத்த எப்படி உங்ககிட்ட சொல்ல முடியும், திரும்ப திரும்ப நம்மளால எதுக்கு பிரச்சனைன்னு நினச்சி கூட போயிருக்கலாமல்லங்கிறாங்க கல்யாணம். ஆமாண்ணே, எங்கள் அப்பா எப்பவும் அப்படித்தான் நினைப்பாரு, நம்மனால எதுக்கு இந்த குடும்பத்தில் பிரச்சனைன்னு நினச்சி தான் இப்போ கூட சொல்லாமல் போயிருக்காரு. சரி நான் அவர்கிட்ட ஃபோனை பண்ணி பேசிக்கிறேன்னு சொல்லி நந்தினி அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அப்பா நடந்தது எல்லாம் இப்போ கல்யாணம் அண்ணா என்கிட்ட சொன்னார் அப்படின்னு சொல்லவும், அப்போ சிங்காரம் சொல்கிறாங்க, இதை பாருமா நந்தினி, எல்லாம் பேசி இல்லை எங்களை பற்றியோ பேசி பிரச்சனை எதுவும் பெருசாக இழுத்து போடாத, முதல்ல சின்னையா நல்லாகி வரட்டும், அதுக்கப்புறமா எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம். அந்த சுந்தரவல்லி அம்மாவை பற்றி தான் உனக்கே நல்லா தெரியுமே, அவங்க கிட்ட நீ முட்டி முறிக்கிட்டெல்லாம் இருக்க வேண்டாம். அவங்க ஒரு பக்கம் வந்தாங்கன்னா நீ ஒரு பக்கம் விலகி போயிரு, பிரச்சனையை பெருசு பண்ணாதிக்கமா. அந்த வீட்டில் நீ இருக்கிறத நினைக்கும் போது எங்களுக்கு பயமாக இருக்குது, நீ எப்படி சமாளிக்க போறியோன்னு பதறி போய் நிற்கிறோமா, நீ பார்த்து பாங்காக இருந்துக்கோங்கிறாங்க சிங்காரம். அப்பா அதை பற்றியெல்லாம் கவலைப்படாதீங்கப்பா, நான் பார்த்துக்கிறேங்கிறாங்க. ஆமாம்மா, சின்னையா இருக்க வரைக்கும் பெரியய்யா இருக்க வரைக்கும் நீ பத்திரமா இருப்பேன்னு எங்களுக்கு தெரியும். இப்போ அவங்களும் எல்லாரும் ஆஸ்பத்திரியில் இருக்கிறாங்க. நீ சுந்தரவல்லி அம்மா வந்தா உன்னை என்ன சொல்ல போகிறாங்களோ ஏது சொல்ல போகிறாங்களோன்னு எனக்கு நினச்சா நெஞ்சுக்குள்ளே நடுக்கமாக இருக்குதுங்கிறாங்க சிங்காரம். அதை பற்றியெல்லாம் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கப்பா, நான் பார்த்துக்கிறேங்கிறாங்க நந்தினி. அப்போ நந்தினி வீட்டுக்குள்ளே போனதுமே உடனே சுந்தரவல்லி, மாதவி, ஸ்ரேகா எல்லாரும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. வந்ததுமே ஏண்டி எங்கடி இருக்க அப்படின்னு மாதவி, சுந்தரவல்லி எல்லாருமா சேர்ந்து நந்தினியை டார்ச்சர் கொடுக்குறாங்க. நந்தினி வந்து நிற்கிறாங்க. அப்போ கல்யாணம் தான் பக்கத்தில் இருக்காரு. என்ன தைரியம் இருந்தால் ஆஸ்பத்திரியில் என் பொண்ணு மேலே நீ கை வச்சிருப்ப, உன்னை சும்மா விட மாட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு சபுக்கு எடுத்துக்கிட்டு வந்து சுந்தரவல்லி நந்தினியை அடிக்கிறதுக்கு வராங்க. அப்போ நந்தினி சொல்கிறாங்க, பாருங்க உங்கள் மிரட்டலுக்கெல்லாம் பயப்படுற நந்தினி நான் கிடையாது. இப்போ சூர்யா சாருக்கு நடந்ததை நினச்சி நான் சரியான ஆக்ரோஷத்துலேயும் கோவத்துலேயும் இருக்கேன். அவருக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா உங்கள் யாரையும் நான் சும்மா விட போகிறதா இல்லை. இப்போதைக்கு நான் பொறுமையாக இருக்கிறதுக்கு காரணமே சூர்யா சார் நல்லாகி வரணும்னு வேண்டிக்கிட்டு இருக்கேன். இவங்க பண்ணின காரியத்துக்கு அப்போவே நான் இவங்கள உண்டில்லைன்னு பண்ணியிருப்பேன். ஆனால் என்ன செய்கிறது, இப்போ சூர்யா சார் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது எதுக்கு வீண் பிரச்சனைன்னு அமைதியாக இருக்கேங்கிறாங்க நந்தினி. ஓஹோ, அந்த அளவுக்கு நீ நியாயம் தர்மம் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டியா, என் பொண்ணுங்களையே என் முன்னாடியே நீ அடிக்கிறேன்னு சொல்லுவியா, இங்கேடி அடிடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் எடுத்துக்கிட்டு போகிறாங்க. அப்போ திரும்ப வந்து சுந்தரவல்லி நந்தினிக்கு எதிராக நிற்கும்போது நந்தினியும் கை தூக்கி பேசுகிறாங்க. இதை பாருங்க, இவ்வளவு நாளாக நான் பொறுத்ததெல்லாம் சரி, இதுக்கப்புறமும் நான் பொறுத்துட்டு அமைதியாக போவேன்னு மட்டும் நினைக்காதீங்க. நீங்களும் ஒரு பொண்ணு, நானும் ஒரு பொண்ணு, வயசுல மூத்த நீங்கள் என் மேலே கை வைக்கலாம், ஆனால் நான் கை வச்சா அது உங்களுக்கு மரியாதையும் இல்லை, கௌரவம் அதுக்கப்புறம் நினைக்காது, ஞாபகத்தில் வச்சுக்கோங்கன்னு சொல்லி மிரட்டுறாங்க நந்தினி. இதுக்கப்புறம் சுந்தரவல்லி பேச்சு மூச்சு இல்லாமல் அமைதியாக நந்தினியை கண்டு ஒரு ஓரத்தில் பயந்து தான் உட்காந்துருக்காங்க. இங்கே என்ன நடக்குதுன்னே தெரியாத விஜி நந்தினிக்கு ஃபோன் பண்ணி, ஏ நந்தினி, என்னடி ஆச்சு, சூர்யா ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதா இப்போ தான் கேள்விப்பட்டேன், ஆமாம் சூர்யாவுக்கு என்ன ஆச்சுங்கிறாங்க. அது ஏங்க்கா கேட்குறீங்க, பட்டாசு வெடிச்சிட்டு இருந்தோம், அப்போ இந்த மாதவி இருக்காங்கல்ல கொச்சியா பட்டி போட்டுட்டு போயிட்டாங்க்கா, அது பட்டார்னு வெடிச்சதும் சூர்யா சாருக்கு பெரிய ஆபத்தை கொண்டு வந்துருச்சு. இப்போ ஹாஸ்பிட்டலில் தான் இருக்காரு, டாக்டரும் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. நுரையீரலில் அதிகம் புகையேறிடுச்சு, காலெல்லாம் சுட்ட காயமாயிருச்சு, கொஞ்ச நாளைக்கு அவர்னால நடக்க முடியாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. நாளைக்கே அவரை டிஸ்சார்ஜ் பண்ணிடலான்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. அநேகமாக நாளைக்கு சூர்யா சார் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறாங்க நந்தினி. சூர்யா குணமாகி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நந்தினியோட ஆட்டம் என்னங்கிறது சுந்தரவல்லிக்கும் மாதவிக்கும் தெரிய போகுது. நந்தினி பயங்கரமான கேள்வியும் பதிலையும்
சுரேகா, சுந்தரவள்ளி இவங்க கிட்ட எல்லாத்துக்கிட்டயும் கேட்க போறாங்க. "என் புருஷனுக்கே துரோகம் பண்ண உனக்கு இனிமே இந்த வீட்டுல இடம் இல்லைங்க"